இறையருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவரா இறைப்பதம் வருவோம், இறைப்பதம் வருவோம். இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வோம், பிரிவுகள் பிளவுகள் பிணக்குகள் தீர்ப்போம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வோம், பிரிவுகள் பிளவுகள் பிணக்குகள் தீர்ப்போம். சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் இன்றுமே. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. உலகினை ஆலயமாய் நாமும் மாற்றுவோம், மனதினில் ஆலயமாய் நாளும் மாறுவோம். உலகினை ஆலயமாய் நாமும் மாற்றுவோம், மனதினில் ஆலயமாய் நாளும் மாறுவோம். மனிதரை மனிதர் மதித்திட செய்வோம், மனிதம் மகத்துவம் மாண்பினை காப்போம். மனிதரை மனிதர் மதித்திடச் செய்வோம், மனிதம் மகத்துவம் மாண்பினை காப்போம். அன்பாலே அமைப்போம் இறையாட்சி உலகிலே, அன்பாலே அமைப்போம் இறையாட்சி உலகிலே. நண்பர்களாய் இணைந்து உழைப்போம் மண்ணிலே. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே
பெருக இறையருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராய் இறைப்பதம் வருவோம், இறைப்பதம் வருவோம். இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தாயும் தந்தையுமாக இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி வருகின்ற இயேசு கிறிஸ்துனுடைய தாயும் நம்முடைய தாயுமாக லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அன்னையினுடைய விழாவை பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுறையர் வழியாக ஜெபிக்க இருக்கக்கூடியவர் அருள் தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள். தந்தை அவர்களை உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக வருக வருக அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, அன்னை கேட்கக்கூடியதை நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதையும் மீறி நம்முடைய உள்ளத்தில் என்ன ஏக்கம் இருக்கிறதோ அதையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய அன்னையாக இருக்கிறார். காணவர் திருமணத்திலே நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். வீட்டார் மன வீட்டாரோ அல்லது உறவுக்காரர்களோ யாரும் சென்று அன்னையிடம் முறையிடவில்லை. ஆனால் அந்த வீட்டாருடைய மன வீட்டாருடைய உள்ளத்திலிருந்த ஏக்கத்தை எண்ணத்தை அவர் அறிந்து செயல்பட்டு தனது மகனிடம் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த குறையை நீக்குகின்றார். அதுதான் அன்னையினுடைய குணமாக இருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க அன்னையை நம்முடைய பாதுகாவலியாக நாம் கொண்டு திருவிழாவை எடுத்து சிறப்பு செய்கின்றோம். எனவே இந்த அன்னைக்குரிய குணநலங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கவும், குறிப்பாக எண்ணங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் அறிந்து அதற்கு ஏற்றால் போல செயல்படுகின்ற மனதை இறைவன் நமக்கு இந்த திருப்பலி வழியாக தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம், அவற்றிற்காக மனம் அருந்துவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இதோ இந்த திருவிழா திருப்பலி நமக்கு பேரின்பத்தின் திருப்பலியாக, பெருமையை பெரிய ஆசிரியை தருகிற திருவிழா திருப்பலியாக அமைவதற்காக நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதோ எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த காரியங்கள் கொண்டாட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து மேளதாளங்கள் சப்பரம் என்று எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி உங்கள் இதயத்தை பாருங்கள். அந்த இதயம் எதற்காக இயங்குகிறது? உங்களுடைய இதயம் எதற்காக துடிக்கிறது? ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்து பாருங்கள். ஏதோ அது விடுதலைக்காக துடிக்கிறது. ஏதோ அந்த இதயமானது பரிசுத்தம் பெறுவதற்காக துடிக்கிறது. அந்த இதயமானது பாவ கட்டுகளிலிருந்து வெளியே வந்து இதோ நான் விடுதலை பெற்ற பிள்ளையாய் இருக்கிறேன், இந்த திருவிழாவை முன்னிட்டு என்னையே தயாரித்தேன், என்னையே நான் முழுமையாக இதோ ஆண்டவரது பாதத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் தன்னுடைய திரு இரத்தத்தினால் என்னை அப்படியே எழுப்பினார் என்று அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. ஏதோ ஒரு நல்ல பாவ மன்னிப்பை தொடர்ந்து நாம் அப்படியே திருப்பலிக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்தால் எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. என்னை கழுவும் இயேசுவே. இதயத்தை மட்டும் ஊத்து பாருங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவரை நினைச்சு ஒரு துளி ரத்தத்தால்
ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஆண்டவர் முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. எல்லாரும் பாடுவோம். என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஈட்டி துளைத்த விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஈட்டி துளைத்த விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 இயேசுவே. உம் இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஆண்டவர் நம்மை அப்படியே கழுவட்டும். ஏதோ நம்முடைய இதயத்தை மட்டும் திறந்து வச்சுக்கோங்க. அந்த இதயம் முழுவதும் ஆண்டவரால் தூய்மைப்படுத்தப்பட்டு ஏதோ அவருடைய தெய்வீக கொடைகள் வந்து தங்குவதற்கு ஏற்ற இதயமாக, அதனால் இந்த திருவிழாவினுடைய பேரின்பம் பேராற்றல் நம்மை நிரப்புவதற்கு ஏற்ற இதயமாக மாற நம்முடைய குறைகள் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்திலே மன்னிப்பாய் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை புரிந்து ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது இறைவனே இணையில்லாத அரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று கெனித்தவர் நீ. செம்மறியே 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 இறை தந்தையினின்று விழித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் இறங்குமையா என் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனை ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ, மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம் புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கிற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலுமிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டே பயன் விளைவிக்கும். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்யாதிருந்தால் மன்னிப்பு பெறுவார்.
ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறிதவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்பச் செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அழித்து உயர்ந்திடுவே கனிவாய் பரிவாய் நீ அணைத்தாய், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவே. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வே செழித்தே உயர்ந்திடுவே. கனிவாய் பரிவாய் நீ அழைத்தாய், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வே செழித்தே உயர்ந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்தால் எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவே. சுனையன அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் கடந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வே செழித்தே உயர்ந்திடுவே. ஆற்றலும் அருளும் நீ தந்தால் 1000
கனிகள் ஆத்திடுவே. ஆற்றலும் அருளும் நீ தந்தால் 1000 கனிகள் ஆற்றிடுவே. தேர்த்திட நீயும் அருகிருந்தால் தினம் தூர சுமையும் தாங்கிடுவே. தேர்த்திட நீயும் அருகிருந்தால் சுமையும் தாங்கிடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன் இல்லம் விளக்கேற்று. மொழியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்ந்து செழித்தே உயர்ந்திடுவே. கனிவாய் பரிவாய் நீ அழைத்தாய், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவே. கனிவாய் பரிவாய் நீ அழைத்தாய், இனிதாய் புதிதாய் வளர்ந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயம் உன் இல்லம் விளக்கேற்று. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளைகளைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இந்த வெள்ளக்கவுண்டன்பட்டியிலே லூர்து அன்னையை நினைத்து மகிழ்ந்து கொண்டாடி, ஏதோ ஆண்டு பெருவிழாவை உற்சாகத்தோடு கொண்டாடி இந்த நல்ல நாளிலே நாம் இந்த ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை நிறைவான முறையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
திருவிழாவின் இறுதி பகுதிகளை நெருங்க நெருங்க நம்முடைய உறவுகளும் சொந்தங்களும் வந்து ஒன்று கூடுகிறார்கள். நம்முடைய வீட்டிலே பேரின்பம் பெருகுகிறது. ஒருவருக்கொருவர் ஆறுதல், ஒருவருக்கொருவர் அன்பு பார்த்து நல்ல நாட்கள் ஆகிறது. வெளியூரிலிருந்து இங்கே வருகின்றோம். ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் வளர்ந்திருக்கிறார்கள். அழகு கூடியிருக்கிறது, ஆபரணங்கள் கூடியிருக்கிறது, ஆடைகளிலே வித்தியாசம் தெரிகிறது, செயல்பாடுகளிலே பழக்க வழக்கங்களிலே வளர்ச்சி தெரிகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரால் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நம்முடைய வீட்டிலே நாம் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறோம். பார்த்தீர்களா, இந்த குடும்பத்தை கடவுள் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார், இன்னாரை ஆண்டவர் எவ்வளவு வளமைப்படுத்தி இருக்கிறார். இருந்தாலும் இதோ மண்ணின் மனம் மாறாமல், குணம் மாறாமல் இந்த விழாவிற்கு வர வேண்டும், அன்னையை சந்திக்க வேண்டும், எல்லோரோடும் உறவு கொண்டாட வேண்டும், இந்த அன்னையை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒன்று கூடி வருகிறோம். அந்த ஒன்று கூடுதல், அந்த உறவு, அந்த ஆசீர்வாதம் தான் திருவிழாவினுடைய மகிழ்ச்சி என்பதை இதோ இந்த அன்னை நமக்கு இந்த நல்ல நாளிலே சொல்லித் தருகிறார்கள். எனவே மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் விதமாக நாம் கரவொலி மூலமாக நமது சந்தோஷத்தை, நமது உற்சாகத்தை நாம் வெளிக்காட்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படிப்பட்ட இந்த திருவிழாவிலே, இப்படிப்பட்ட அந்த திருவிழாவின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் இதோ ஒரு குழந்தைகளை நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லித் தருகிறார். நாம் உலகத்திலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அதோ அந்த பெரியவரை பாருங்கள், அந்த சாதனையாளரை பாருங்கள், உயர்ந்து நிற்கிற ஒரு மனிதனை பாருங்கள், அவர்களைப் போல அவர்களைப் போல அவர்களைப் போல என்று எப்போதும் ஒரு இலக்கு வைத்து ஓடுகிறோம். அல்லது ஒருவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு வீடு கட்ட வேண்டும். எதை போல் வீடு கட்ட வேண்டும்? ஒரு முறை கேரளாவிற்கு போயிருந்தேன், ஒரு வீடு பார்த்திருந்தேன், இப்படி இருந்தது, இதோ அந்த புகைப்படம், இதுபோல நான் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அல்லது ஊரிலே யாராவது ஒருவரை சொல்லி அன்னாரை பார், அவனுடைய வீட்டை விட ஒருபடி மேலே கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறோம். வீடு மட்டுமல்ல, ஒரு கல்வியாக இருக்கட்டும். ஒரு குழந்தை, இப்போது மே மாதம், எனவே குழந்தைகளிடம் கேட்கிறேன், என்ன படிக்க போகிறீர்கள்? ஃபாதர், இந்த படிப்பு படிக்க போகிறேன். எதனால் அது படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள்? எங்கள் வீட்டிலே இன்னாரை எனக்கு தெரியும், அவர் உயர்ந்தவர், வாழ்க்கையில் எல்லோரும் அவரை மதிக்கிறார்கள், ஆகவே நானும் அதை படிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். ஒருவர் வாழ்க்கையிலே முன்னே ஓடினார், ஓடியவர் ஒரு கட்டத்தை சேர்ந்து அடைந்தார், எனவே அதுபோல நான் போக வேண்டும். இதோ எந்த துறை, விளையாட்டுத்துறை, சினிமா துறை, அல்லது இந்த வாழ்க்கையிலே எந்த வேலைகளாக அல்லது எந்த வாழ்க்கை முறைகளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் யாரோ ஓடிய, யாரோ உழைத்த, யாரோ முன்னே போய் சேர்ந்த ஒரு இடத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி ஓட வேண்டும் என்று ஓடுகிறோம். இது தவறா? இது சரிதான். அப்படித்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது அப்படி அல்ல. நீ யாரை உயர்ந்தவர் என்றும் சிறந்தவர் என்றும் உச்சத்தில் இருப்பவர் என்றும் நினைக்கிறாயோ, அங்கே உன் பார்வையை செலுத்தாதே. உன் பார்வையை ஒரு குழந்தையின் மீது வை. எனக்கு இதை கேட்ட உடனே கொஞ்சம் ஆச்சரியம். ஏன்னா நம்ம அப்படித்தானே மோட்டிவேட் பண்ணுறோம். நானுமே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கவுன்சிலிங் முடிச்சிருக்கிறேன், ஒரு இடத்துக்கு போகிறேன். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கோம்? நீ ஒரு கம்பெனி தொடங்க வேண்டும், நீ ஒரு கம்பெனியின் முதலாளியை பார், கீழே தொழிலாளியாக சேர்ந்தார், அந்த முதலாளி அளவிற்கு உயர வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா, அந்த முதலாளி உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறாரா? அந்த முதலாளி நல்லா இருக்கும்னு என்னைக்காவது உங்கள்கிட்ட சொன்னாரா? அல்லது நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு வீடு கட்டி அல்லது நகை நட்டோட அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு அல்லது பெரிய பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்துட்டு அப்படியே ஊரில், வெளிநாட்டில் சில பேர் வேலை பார்ப்பாங்க, நம்ம ஊர்லேருந்து ரொம்ப வெளிநாட்டில் இல்லைல்லானே, ஆனால் வெளிநாட்டில் சில பேர் வேலை பார்ப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து லீவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே தகன்னு மின்னுங்க, ஜொகன்னு ஜொலிக்க, எங்கேயாவது இருந்து வேலை பார்த்துட்டு வந்து திருவிழாவில் 5 நாளும் அப்படி கையை கட்டி கேட்டதுக்கெல்லாம் நன்கொடை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. யாராவது என்னைக்காவது அவங்க போகிற அன்னைக்கு போய் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் அக்கா அல்லது அண்ணன் அல்லது சித்தப்பா மாமா இதையா சொல்லி, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா போகுதா, நல்லா நிறைவாக இருக்கிறீங்களா, உங்களை பார்த்தா எனக்கே புல் அரிக்குது, நானும் உங்களை போல் மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறாங்களோ இல்லையோ, பாப்பம்னு தன்னுடைய அந்த பவுசு குறையாமல், மவுசு குறையாமல், தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸ் அந்தஸ்து குறையாமல் உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. ஆனால் ஏன்ட்ட பேசும்போது அப்படி என்ன செய்ய மாட்டாங்க?
ஃபாதர் நாய் படாத பாடு ஃபாதர், உங்களுக்கு என்ன ஃபாதர் தெரியும், நல்லா ஜோம் பண்ணிக்கோங்க ஃபாதர், ஜோம் பண்ணிக்கலாம், என்ன விவரம், வீட்டை கட்டிட்டேன், வாசலை கட்டிட்டேன், பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன் ஃபாதர். ஆனால் போய் உட்கார்ந்தா மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியும் அமைதியும் வந்து சேர மாட்டேங்க ஃபாதர். ராத்திரி விடிய விடிய மூளையில் சினிமா தியேட்டரில் படம் ஓடின மாதிரி, டிடிஎஸ் எஃபெக்டில் ஓடின மாதிரி கனவும் காட்சியும் கற்பனையும் டம்மு டம்முன்னு அடிக்குது ஃபாதர். ஒரு நிறைவு இல்லையே ஃபாதர், ஒரு நிம்மதி இல்லையே ஃபாதர். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இன்றைக்கு அழகாக நமக்கு அதற்கு வழியை சொல்லித் தருகிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக, குழந்தைகளைப் போல. அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுக்கு போனவுடனே ஒரு நோட் எடுக்கணும், ஒரு 40 பக்கம் நோட் எடுக்கணும். நான் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு மேலே தலைப்பு எழுதணும். கீழே ஒவ்வொரு நாளும் ஏதாவது சின்ன குட்டீஸை பார்க்கணும். 7 வயசு வரைக்கும் வச்சுக்கோனே, 7 வயசுக்கு மேலே வேண்டாம், அவங்களெல்லாம் நம்ம குழந்தைகள்னு சேர்க்க முடியாது, அவங்கெல்லாம் விளைஞ்ச கட்டைகள். 7 வயசுக்கு கீழே உள்ள யாராவது குழந்தைகளை பார்த்து டெய்லி இந்த குழந்தை இப்படி ஒரு பண்பு கொண்டிருக்கிறது, எனவே நானும் அப்படிப்பட்ட ஒரு பண்பில் வாழ்வேன், இந்த குழந்தையிடம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நான் கண்டேன், அதன்படி நானும் வாழ்வேன். அன்பருடைய அன்பு குழந்தைகள், இந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? எனக்கு இன்றைக்கு ஆக்சுவலி நான் லியோ ஃபாதர் வரணும்ல, அவர்கிட்ட சொன்னேன், சபை உரையாளர் புத்தகம் தான் திரும்பவும் நான் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன், சபை உரையாளர் புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு. ஆனால் சபை உரையாளர் புத்தகத்தில் சொல்ல இருந்ததை இன்றைக்கு நற்செய்தியில் வாசித்து விட்டார்கள். எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமாக போய்விட்டது. சபை உரையாளர் புத்தகம் குழந்தைத்தனத்தோடு அல்லது குழந்தைகளின் மனதோடு வாழ்வதற்கு ஒன்றை சொல்லுகிறது. அன்னை மரியாளையும் சேர்க்கணும். அப்போ குழந்தைகள் சார்ந்து நாம் பேசணும், அன்னை மரியாளை பற்றி நாம் பேசணும், சபை உரையாளரை பற்றி பேசணும். ஆனால் 3 ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. என்ன தெரியுமா? டெய்லி காலையில் சூரியன் உதிக்குதா? சபை உரையாளர் புத்தகம் வீட்டில் போய் வாசிங்கன்னு 1வது அதிகாரம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. தினம் தினம் சூரியன் உதிக்கிறது. எத்தனை வருஷமா சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கு? சும்மா சொல்லுங்க, எல்லாரும் சயின்டிஸ்ட் தானே, கேள்வி கேட்டால் விஞ்ஞான விளக்கம் நிறைய சொல்லத்தானே செய்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கா. எத்தனை வருஷமா சூரியன் உதிக்குது? பல லட்சக்கணக்கான வருஷமா சூரியன் உதிச்சுட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலங்காத்தால நான் இன்று விடுமுறை எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் இன்று உதிக்க மாட்டேன் அப்படின்னு சூரியன் என்னைக்காவது சொல்லியிருக்கா? ஆனால் 5 நாள் வேலைக்கு போயிட்டு 6வது நாள், ஏமா இன்னைக்கு நீ எழுப்பாதானே, இன்னைக்கு லீவு, நான் 9 மணி வரைக்கும் நீட்டி நிமிர்ந்து தூங்க போறோம்னு மனுஷன் சொல்றானே, இது சூரியனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டதா? இல்லை. வளர வளர சலிப்பு தட்டுகிறது. ஒரே காரியத்தை செய்கிறோமே, துவைத்தை துணியை துவைப்போமா, அரைச்ச மாவை அரைப்போமா, சவைச்ச பபுல்காமை சவைப்போமா, பார்த்த மனிதர்களை பார்ப்போமா, பார்த்த உறவோடே வாழ்வோமா, வாழ்க்கை இவ்வளவுதானா சி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருதுல்ல. எத்தனை வருஷக்கணக்கான ஆண்டுகளா இதோ இந்த சூரியன் உதித்து கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது சூரியனுக்கு சலிப்பு தட்டியிருக்கா? அதே போல ஃப்ரெஷ்ஷா கிழக்க வானத்தை பாருங்க, ஜக 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 ஜகன்னு சிவப்பா மாறும், அப்படியே வண்ண ஜாலம் காட்டும். சாந்திரம் போல சூரியன் மதையும் போது போய் நின்று பாருங்க, அப்படியே என்னென்ன மேஜிக் உண்டோ டெய்லி மேஜிக் காட்டும். இந்த மனிதர்களுக்கு ஞானமே இல்லை, இந்த மனிதர்களுக்கு உண்மையிலே பண்பு இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேடிக்கை காட்டுகிறேன், இந்த வான வேடிக்கையை பார்க்காத மனிதர்களுக்காக நாளையிலிருந்து என்னுடைய வான வேடிக்கையை குலைத்துக் கொள்வேன்னு என்னைக்காவது காலை சூரியனோ மாலை சூரியனோ சொல்லியிருக்கா? இல்லை. பாருங்களேன், பெரிய ஆச்சரியங்க. இதோ இந்த சபை உரையாளர் தன்னுடைய 1 அதிகாரத்திலேயே சொல்லிவிடுகிறார். இதோ 5வது வசனத்திலேயே சூரியன் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. எப்படி தோன்றுகிறது? பளபளவென்று உற்சாகமாக. இன்னும் 50,000 வருஷம் இல்ல, இன்னும் கோடிக்கணக்கான வருஷம் ஆனாலும் சூரியன் அப்படிதான் என்ன செய்யும்? உதிக்கும். இதே போலத்தான் இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் எப்படி ஆரம்பிப்பாங்க? நல்லா உற்சாகமா தொடங்குவாங்க. எப்படி? உன்ட்ட வந்து பாசமாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சண்டை வந்துடும். சின்ன பிள்ளைகளுக்குள்ள சண்டை வர்றது சகஜம். சண்டை வந்து ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிடும், அழுதுக்கிடும், பிறகு வீட்டுக்கு போயிடும். பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வரும். வந்த உடனேலே நீ என்னை அப்போ என்னெல்லாம் சொல்லிட்டு போன, நீ என்னை பார்த்து என்னெல்லாம் பண்ண அப்படின்னு ஆரம்பிக்குமா சின்ன குழந்தைங்க? ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காதா? ஏமா போட்ட சண்டையே தொடருமா தொடராதா? அப்படி தொடர்ந்துட்டா அந்த பிள்ளைக்கு 7 வயசுக்கு மேலே ஆயிடுதுன்னு அர்த்தம். 7 வயசுக்கு மேலே உள்ள ஆளுக்க தொடர்ந்துருவாங்க. 7 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. திரும்ப வந்தோடனே எக்கா வா, ஏனே வா, ஏல தம்பி உட்காரு, இந்தா விளையாட ஆரம்பிப்போம். நம்ம தான் யோசிக்கணும், இல்லை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாயா பேய பூனையா சண்டை விட்டு இறந்திய, இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன புத்தி கித்தி கேடு விட்டு போச்சா? பிறகு எப்படி ஒன்றா எப்படி வாழ முடியுது?
நீங்க உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க, எப்படி முடியுது, எப்படி முடியுது, எப்படி முடியுது. குழந்தைகள் எப்போதும் புதிதாய் தொடங்குகிறவர்கள். சூரியன் எப்போதும் புதிதாய் தொடங்குகிறது. இதோ மீண்டும் சங்க போதகன் சொல்லுகிறான், இந்த கடல் இருக்குல்ல, கடல் எத்தனை வருஷமா நதி போய் உழுது, எத்தனை வருஷமா வந்துகிட்டே இருக்குது, அது மீண்டும் உற்பத்தி பண்ணி அனுப்புது. இங்க கடல்ல இருந்து மேகமா எழும்புது, மேல மலைக்கு போகுது, நதியா விழுது, திரும்ப 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 செய்யுது. ஆனா ஒரு சலிப்பு கிடையாது, ஒரு துன்பம் கிடையாது, ஒரு துயரம் கிடையாது. ஏன்னா தொடங்குகின்ற ஒவ்வொரு நொடியையும் அது எப்படி தொடங்குகிறது? புதிதாய் தொடங்குகிறது, புதிதாய் பார்க்கிறது. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறோம், சண்டை சச்சரவு ஆயிடுது புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில. இவர் மறுநாள் போய் சரி நம்ம பொண்டாட்டியை சமாதானப்படுத்துவோம், திருவிழா சமயம்னு கூடின விலைக்கு ஒரு சேலையை கொண்டாந்து கொடுக்காரு. அந்த அம்மாவை சேலையை கட்டிக்கணும், திருவிழாவை கொண்டாடிக்கணும். திருவிழா சமயத்தில் என் புருஷன் எடுத்து கொடுத்த சேலையை பார்த்தியான்னு எல்லாத்துட்டையும் காட்டி பெருமைப்பட்டு பவுஸ் பண்ணி வீட்டுக்கெல்லாம் ஃபோன் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு திருவிழா முடிஞ்சு எல்லா சொந்தக்காரங்களும் போன உடனே இவர் அப்பா நம்ம பொண்டாட்டி சரியாயிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்து மறுநாள் ஏமா என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, என்ன எப்படி இருக்குன்னு என்ன கேள்வி வேண்டி கிடக்கு. போன வாரம் நீ என்ன சொன்ன? இல்லை திருவிழா சமயம் நல்லா தானே இருந்த, உன் புத்தி நல்லா தானே வேலை செஞ்சது, எல்லாரையும் நல்லா தானே கவனிச்ச. திருவிழா அது ஒரு கொண்டாட்டம், சேலை இருந்தது, ஆட்கள்லாம் வந்தாங்க, பழசை மறந்துட்டேன்னு நினைக்கியோ? போன வாரம் வரைக்கும் சொன்னா கூட சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு விட்டுறலாம். போன வருஷம் சொன்னாலே மனநோயாளி ஏன்டா கூட்டுவாங்க, கவுன்சிலிங் கொடுக்கணும். யாராவது போன வருஷத்துக்கு கதையை பேசினாலே. அதுவும் ஃபாதர் கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் ஃபாதர் என்ன ஆச்சு தெரியுமா ஃபாதர், அந்த வீட்டுக்கு போனேன் ஃபாதர், அவ்வளோ துணியை அள்ளி போட்டிருந்தாங்க ஃபாதர், நான் துவைக்க உட்கார்ந்தேன் ஃபாதர், அன்னைக்கு முடிவு பண்ணேன் ஃபாதர், இந்த வீட்டை விட்டு என் புருஷனை கூட்டு போயிருந்தேன் ஃபாதர், இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது ஃபாதர். நான் என்ன வேலைக்கா ஃபாதர் வந்திருக்கேன், 3வது நாள் ஃபாதர். கல்யாணம் முடிஞ்சு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 42 வருஷம் ஆச்சு ஃபாதர். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுது? 42 வருஷம். ஆனால் 3வது நாள் நடந்த நிகழ்ச்சி இங்கே ஆணி அடித்த மாதிரி உள்ளே உட்கார்ந்துருக்கு. அந்த ஆணியை பிடுங்கணுமா பிடுங்கக்கூடாதா? பிடுங்கலன்னா அது விஷமா மாறிடும், ஒன்னையே கொன்றும் முதல்ல, அதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டை கொல்லும். யார் வேண்டுமானாலும் 2 எடுத்துக்காட்டு தான் சொல்ல முடியும், நான் இதுக்காக 1000 எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. உங்களுக்கு புத்தியிலே 1 வாரத்திற்கு மேலாக, 1 மாதத்திற்கு மேலாக, 1 வருடத்திற்கு மேலாக, ஒரு 10 வருடத்திற்கு மேலாக இங்கே இதோ முள் போல ஏதாவது ஒன்று தைத்து கொண்டு கிடந்தால் அது கேன்சர். உடம்புல கிடையாது, புத்தியில வாழ்க்கையவே அழிச்சிரும். ஆனா ஒரு குழந்தைய பாருங்க, போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எம்மா எப்ப அப்படின்ட்டு பின்னாடி வருதா வரலையா? வருதுல்ல, செய்தில்ல. குழந்தைய பார்த்து எழுதுங்க, முதல்ல எழுத வேண்டியது அது ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு உறவையும், ஒவ்வொரு உரையாடலையும் புதிதாய் தொடங்குகிறது. நீ திருமணம் முடித்த புதிதில், வேலைக்கு போன புதிதில், வாழ்க்கையை தொடங்கிய புதிதில், வாழ்ந்த புதிதில் எப்படி நீ தொடங்கினாய் அதை எழுதுங்க. 2வது 1ஆம் கிளாஸில் நாங்கள் கவுன்சிலிங் இருக்கிறதுனால போவோம்ல, எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போவோமா, போயிட்டு எஸ் குட்டீஸ் என்னெல்லாம் ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே 2 சொல்லும். நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் வக்கீல், நான் வந்து ஏரோப்ளைன் ஓட்ட போகிறேன், கப்பல் ஓட்ட போகிறேன். எத்தனாம் கிளாஸில்? 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில். நீங்கள்லாம் என்ன சொன்னீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீங்கள் என்ன ஆக போகிறேன்னு. இதே குழந்தைய ஒரு 10ஆம் கிளாஸ் வரும்போது டேய் என்னடா ஆக போகிற அப்படின்னா, என்ன படிப்பு வருது, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் போதும், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 1ஆம் கிளாஸில் இருந்த நம்பிக்கை எங்கே போச்சு? சிறு வயதில் இருந்த உற்சாகம் 1, சிறு வயதில் இருந்த நம்பிக்கை 2. நீங்க சின்ன பிள்ளைய பார்க்கணும். இந்த சிறு குழந்தைகள் நம்பிக்கையின் சிகரமாக இருப்பார்கள். முட்டி விடலாம், மோதி விடலாம், பெற்று விடலாம், வாங்கி விடலாம், எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கும். நீங்க காசே கொடுக்க மாட்டீங்கன்னு உங்க பிள்ளைக்கு தெரியும். ஆனாலும் வந்து எம்மா 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 ராட்டனம் சுத்துறான், 10 ரூபா கொடு, எப்பா எப்பா எப்பான்னு வந்து கேட்குதா இல்லையா? நீங்க உங்க உறவுல வளர்ந்த பிறகு 2 தடவை கேட்பீங்க, 3ஆவது தடவை பூட்டு லாக்கு முடிஞ்சுது. ஏம்மா நீ அன்னைக்கு ஏதோ ஒன்று கேட்டலா, அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டலா அப்படின்னு யார் கேட்டாலும் சரி, வேண்டாம் நீ ஏன் வச்சுக்க, எனக்கு எதுக்கு, இல்லை நான் மறந்துட்டேன். மறப்பியோ? உனக்கு அவ்வளோகானு மறக்குமோ? அப்போ நான் உனக்கு அவ்வளோ சீப்பாக போனனோ, நான் உனக்கு எடுப்பாரு கிளிப்பிள்ளையா போனனோ, நான் உனக்கு குப்பையாக போனனோ? ஆனால் அதே குழந்தை நீங்கள் 100 தடவை இல்லை 2000 தடவை எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லுங்க, ஓண்டிருந்து வாங்கிறது வரைக்கும் அது நம்பிக்கை விடுமா? விடாதா? விடாது. உற்சாகம் நம்பிக்கை.
குழந்தைகளிடம் இருக்கின்ற அந்த அபரிதமான நம்பிக்கை. மூன்றாவது, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, புதிதாய் கற்றுக்கொள்ளுதல். ஒரு சைக்கிள் ஓட்டணும், சின்ன பையனை பாருங்க, ஓட்டுவான் கீழே விழுவான், எந்திரிப்பான், ஓட்டுவான் கீழே விழுவான். நீச்சல் ஓட்டுவான், கீழே விழுவான், எந்திரிப்பான், போவான், மூச்சு முட்டும், ஆனாலும் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்வார்கள். அதே இது ஒரு 25 வயசு 30 வயசு ஆன ஆளை அல்லது 40 வயசு 50 வயசு ஆன ஆளை கூப்பிட்டு, இங்க வா, இதை உன்னை கற்றுக்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, விடுங்க ஃபாதர், நமக்கு வராது ஃபாதர், நான் சொல்லித்தரேன், நீ ஏன் கவலைப்படுத, வா, வாசகம் வாசிக்கணும்னா இப்படித்தான் செய்யணும், இதை இப்படித்தான் பண்ணணும். ஆகாது ஃபாதர், விடுங்க ஃபாதர், நமக்கு வராது ஃபாதர். கற்றுக்கொள்ளுதல். சரி, இப்படி நிறைய காரியங்கள் சிறு குழந்தைகளிடமிருந்து நீங்கள் எழுத வேண்டும். அன்னை மரியாள் இதற்கு என்ன சொன்னார்? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்க சென்றார். எலிசபெத் அம்மாளோ 6 மாதத்திற்கு முன்பே கர்ப்பம். 6 மாதமாக இந்த கர்ப்பத்தை பற்றி எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுக்கு சொல்லவில்லை. கப்ரியேல் தூதர் தான் அன்னை மரியாளுக்கு சொன்னார். உங்க உறவுக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், அவங்க நேரடியாக உங்கள்கிட்ட சொல்லலை, யார் மூலமாகவோ தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. போவீங்களா? நீங்கள் போகிறதுக்கு உங்கள் தன்மானம் தடுக்குமா, தடுக்காதா? உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருமா, வராதா? 1 வருஷம் கழித்து எங்கேயாவது பார்க்கும்போது கேள்வி என்ன கேள்வியாக தான் இருக்கும்? உனக்கு அப்படி கூடி போச்சுன்னா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை, நீ இப்படி நடத்தியிருக்க, இன்னார் எனக்கு சொன்னா, நான் கேட்கணும்னு 1 வருஷமாக மண்டைக்குள்ளே அந்த விஷயத்தை நாரை போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ நாரை அடிச்சிட்டேனா, நாருமா நாராதா? நாத்தம் தான் நமக்குள்ள இருந்து வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். எலிசபெத் அம்மா சொல்லலை, அன்னை மரியாள் கேள்விப்பட்ட உடனே ஓடினாங்க, போய் 3 மாசம் கூட தங்கி இருந்தாங்க. ஆனால் திருமுழுக்கு யோவான் பெரியவரா, இயேசு கிறிஸ்து பெரியவரா? திருமுழுக்கு யோவான் மீட்பரா, இயேசு கிறிஸ்து மீட்பரா? இயேசு கிறிஸ்துவை தாங்கி இருந்தவர் இந்த அன்னை மரியாள். ஆனால் இதோ இந்த எலிசபெத் அம்மாளை தேடி ஓடியது ஏன்? குழந்தைகளின் பண்பு, குழந்தைகளின் தன்மை. அங்க ஒரு பையன் போறான், இந்த பையன் இங்க நின்று கூப்பிடுறான், அவனுக்கு கேட்கல, போய் நல்லா இருக்கியாடா, வாடா என் வீட்டுக்குன்னு கூப்பிடுவான். ஆனா நமக்கு ரோட்ல பார்த்த ஆளு யார் முதல்ல எனக்கு மரியாதை செலுத்தணும், யார் முதல்ல எனக்கு மகிழ்ச்சி செலுத்தணும், யார் யாருக்கு அடிமை? நீ எனக்கு அடிமையா, நான் உனக்கு அடிமையா? நீ என்ன விட பெரிய ஆளா, நான் உன்னை விட பெரிய ஆளா? முடிஞ்சா இல்லையா? அன்னை மரியாளுடைய வாழ்வு எளிமையின் வாழ்வு. இது சிறு குழந்தைகளிடம் இருக்கின்ற பண்பின் வாழ்வு. அதே போல இந்த அன்னை மரியாளை யோசித்து பாருங்க. உனக்கு கடவுளை தரப்போறேன்னு சொல்லியாச்சு, ரைட்டு, வாங்கியாச்சு. எலிசபெத் அம்மாவை போய் பார்த்து வந்தாச்சு. அடுத்து குழந்தை பிறக்கணும், 9வது மாதம். குழந்தைய எடுத்துக்கிட்டு வயிற்ற சுமந்துக்கிட்டு எங்கே போ? உன்னுடைய பேரை பதிவு செய்வதற்காக பெத்லகேமுக்கு போனாங்க. சதப்படாமல் போனாங்க. அங்கே போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பிள்ளையாச்சு கொல்ல போகிறான், தூக்கிக்கிட்டு ஓடு எகிப்துக்கு போயாச்சு. அங்கேருந்து நாசரேத்துக்கு வா, வந்தாச்சு. அங்கேருந்து கானாவூருக்கு போயாச்சு. அங்கேருந்து பிள்ளைய கொடுத்தாச்சு. இந்த சின்ன பிள்ளைங்களை கூட கூப்பிடுங்க, எல்லாம் வா, இந்த வெளியில் போயிட்டு வருவோம். அது வாட்டுக்கு வரும். ஏப்பா எங்கே போகிறேனே என்ன செய்யாது, கேட்காது. கடைக்கு போனால் கொஞ்சம் நேரம் நிற்கும், வேலையை பார்க்கும், அந்த வேலையை பார்க்கும், நம்ம என்னென்ன செய்கிறோமோ செய்யும். எல்லா வேலையும் அந்த குழந்தை என்ன செஞ்சிடும், நம்ம கூடவே வரும், நம்ம வேலையெல்லாம் செஞ்சிடலாம். இது கூட ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு போங்க, ஏல என்ன வேலை, இந்த வேலை முடிஞ்சுதா, திரும்ப வீட்டுக்கு பாரியா வரலையா, எவ்வளோ நேரம் என்னைய இழுக்க வச்சுக்கிட்டே இருப்ப, உனக்கு அறிவில்லை? அன்னை மரியாள் குழந்தையை போல காட்டின திசையெல்லாம் போய்கொண்டே இருந்தார்கள். ஏன்? எங்கு சென்றாலும் கடவுள், எங்கிருந்தாலும் கடவுளின் பராமரிப்பு, கடவுள் கை காட்டுகிற பக்கமெல்லாம் போகிற தன்மை. வாழ்க்கையில் சலிப்பே ஏற்படாத பயணம், ஒரு நொடி கூட, ஒரு நாள் கூட சலிப்பே ஏற்படாத பயணம். இவ்வாறு அன்னை மரியாளை பற்றி குழந்தையின் பண்புகளை, குழந்தையின் தன்மையை கொண்டிருந்த அன்னை மரியாள் என்று சொல்லிக்கொண்டே போக முடியும். எனவே இப்படிப்பட்ட சலிப்புகள் இல்லாமல் வாழணும்னா சங்க திருவுரையாகமம் சபை உரையாளர் புத்தகம் சொல்வது 12வது அதிகாரம், ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் கொண்டு வந்து வைத்துவிடு. நல்லா கவனிங்க. கசப்பு வரும்னா கடவுளை வச்சிரு, உனக்கு கசப்பு வராது. கசப்பு வந்த பிறகு கடவுளை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாராய கடையை தேடி போயிடுவோம், அல்லது வேற எங்கேயாவது வேற ஏதாவது போதைகளுக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. எனவே கசப்பு வாழ்க்கையில் வரும் முன்பு யாரை கொண்டு வந்து வச்சிடணும், கடவுளை கொண்டு வந்து வச்சிடணும். அதே போல கதிரவன், பசு, வெளி, நிலா, விண்மீன் ஆகியவை உனக்கு மங்களாக தெரியும் முன், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல் தோன்றும் முன், வீட்டுக்காரன் நடுநடுங்க கொள்ள, வலியோர் உன்னை தாக்குவார்கள் என்று நீ இதோ பயம் கொள்ளும் முன்,
பலகனி வழியாக வெளியே பார்க்கிற பொழுது கண்கள் ஒளி இழந்து போகும் முன், தெருச்சந்தடி கேட்கிற பொழுது கதவுகளை அடைத்து கொண்டு வீட்டுக்குள் கீச்சென்று இதோ உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. உன்னை படைத்தவரை நல்லா சந்தோஷமாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாருடைய உள்ளம் வந்துடும்? குழந்தைகளின் உள்ளம் வந்துடும். இந்த குழந்தைகளின் உள்ளம் வந்துடுச்சுன்னா அன்னை மரியாளை போல ஆனந்தமாய் வாழ்வீர்கள், எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும். அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்காக இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இத்திருவிழாவின் பரிசாய் நமக்கு அவருடைய குழந்தை மனதை தருவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற மொழிந்த எங்கள் அன்பு இயேசுவே, சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் முந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினே என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே, துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்த மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினே உன் வரவில் மகிழ்ந்தே. அமைதி உன்னில் காணும் போது வசந்த
பாதுகாவலி புனித லூர்து அன்னையினுடைய திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். லூர்து அன்னை கடந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்து வழிநடத்தியது போன்று வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றியவர் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர். நம்முடைய ஆன்மீக காரியங்கள் என்று சொன்னாலே நம்முடைய முதலாக நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடியவர் தந்தை அவர்கள்தான். கடந்த வாரத்தில் கூட அபிஷேக பெருவிழாவை நடத்தி ஆன்மீகத்திலே நாம் இன்னும் ஆழப்படுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தார். இந்த நாளிலும் இங்கு வந்து திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி மறையுரை ஆற்றி ஜெபித்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றி அன்போடு கரவலை எழுப்பி இந்த பொன்னாடை போர்த்தி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிவுற்ற உடனடியாக சப்பரமானது மந்திரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மற்ற நிகழ்வுகள் நடைபெறும். நாளை காலை சரியாக 10:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். அதற்கு முன்னதாக எல்லா இறை மக்களும் இந்த திருப்பலியிலே முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.